இன்னைக்கு நம்ம அந்த டவர் ஃபேனை தான் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது என்னோட ஃபேன் தான். நான் வந்து சீலிங் ஃபேன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி டவர் ஃபேனில் டேபிள் ஃபேன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், முக்கியமாக வெயில் காலத்துக்கு. இந்த ஃபேனை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால ஃபேனோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. இந்த வெயிலுக்கு ஃபேன் ஒழுங்காக அவ்வளோனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சரி, நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். வீட்டுக்குள்ளே இருக்க தூசி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் போல. ஓகே, முதல்ல இந்த ஃபேனோட ரெக்கையை கழட்டணும். அதுக்கு மேலே இருக்க டாப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெக்கை தனியாக வந்துடும். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு கீழே இருக்க மோட்டாரை நம்ம கழட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, இதை நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இதில் இருக்க வயர் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துருவோம். நெக்ஸ்ட் காற்றுற டைரக்ஷன் மாற்றுறதுக்கு சின்னதாக ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அதையும் கழட்டிட்டு இந்த மெயின் சுவிட்சை எல்லாத்தையுமே கழட்டி விட்ருவோம். கடைசியாக மோட்டாரையும் தனியாக எடுத்துருவோம். அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடுவோம். ஓகே, ஓரளவு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். நம்ம அதுக்குள்ளே மோட்டார் எல்லாத்தையுமே கழட்டி அதில் இருக்க தூசி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். ஓகே, மோட்டரை தொடச்சாச்சு. இப்போ நம்ம ஒன்று எல்லாத்தையுமே மாட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் இந்த பெரிய மோட்டரை மாட்டிடுவோம். அடுத்து இந்த சின்ன மோட்டரையும் மாட்டிடுவோம். நெக்ஸ்ட் இந்த சுவிட்ச் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த வயர் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, வயர் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த பழைய கெப்பாசிட்டருக்கு பதிலாக புது கெப்பாசிட்டர் மாட்டினோம்னா வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ இந்த ஃபேனோட ரெக்கையை மாட்டிட்டு எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், ஃபேனு இப்போ முன்னோட நல்லாவே ஸ்பீடாக ஓடுது. அண்ட் ஃபேனுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.